சொல்றா. அந்த போன் சுவிட்ச் ஆஃப். எப்படி அதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு? சின்ன போனு. நல்லதான். சார்ஜ் நிக்கலையா அதுலாம் அவ்வளோ? நான் இப்ப செலவு சொல்லாக்கல போன்ல பேசிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கான். எதுக்கு வேணா வைய, அதுக்கப்புறம் என்ன அதுல இருந்து கத்துவான் எதுக்குன்னு. அவங்க போன் எல்லாம் எடுத்தா அவங்க போன்லதான் நானே கேம் விளையாடுவேன். எதுவும் சொல்ல மாட்டானா? ஆமா. அதெல்லாம் என்னன்னு அவங்களோட போன்றதுக்கு அவன் எப்பயாவது கத்துவானு. ஆமா. ஆனா இப்ப தூங்க முடிஞ்ச தூங்கிட்டு இருக்கானே. சரி ஒரு நிமிஷங்க லைன்லங்க. சொல்லுங்க. உனக்குன்னா இருக்கேடா. என்னது? போனு, புது போனு. ஆமா உங்கள்கிட்ட பேசணுமே. என்ன பண்ணுது? உனக்கு வந்து தரேன். எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 14. இன்னும் 14 14. 14 இல்லைன்னா கொஞ்ச நாள் வைங்களா? கொஞ்ச நாள்ல 1 சரியா? 1 நாள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். வரேன். நாளைக்கு உண்மையாவே வரீங்களா? நாளைக்கு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோன்னு ஆட்டோ வாங்காம வந்து அவங்க எல்லாம் தான் துரத்துறாங்கல்ல, வரக்கூடாதுன்றாங்கல்ல, அப்புறம் அங்க தங்குறது. வந்துட்டு அதுக்கப்புறமான்னு சொல்ல. ஆட்டோ வாங்கிட்டு வந்தேனா ஆட்டோல இருந்துக்கலாம், ஆட்டோ ஓட்டி காசு சம்பாதிக்கலாம், ஆட்டோலயே தூங்கிக்கலாம். ஆட்டோக்கு பதிலா அந்த சங்கெல்லாம் கலந்தா அதை வச்சு பெயிண்ட் எல்லாம் வாங்கி பெயிண்ட் வீடே கட்டிடலாம் பெருசா. அதெல்லாம் நிறைய காசு வேணுமே. பெயிண்ட், செங்கல், சிமெண்ட், ஜல்லி, மணல். ஜல்லினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அதுதான் கல்லு. ஆமா கரெக்ட். அதுக்கு பதிலா என்ன ஐடியா? கம்பி. ஆமா கம்பிலாம் வேணும். அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணுமே. கம்பி வீடு கட்டிடலாம் சொல்ல. கம்பி வீடா? கம்பியா இருக்குமே. ஃபுல்லா கம்பியா வச்சு மேல எப்படி மூடுவீங்க? மேலையும் கம்பியா வைப்பீங்க. கம்பி வைப்பீங்க. அந்த கம்பி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மழை நினைக்கிறதுல எனக்கு அதெல்லாம் நனைஞ்சு துரு புடிச்சு அதெல்லாம் கம்பிலாம் தேஞ்சு போயிருமே, இல்லாம ஆயிருமே. என்னது? மழையெல்லாம் நனைஞ்சுச்சுன்னா பெருசா எதுக்குடா அந்த போன்லயே சார்ஜ் ஏறணும்னா பண்றா. இந்த போன்ல எல்லாம் பேசாத. அந்த போன்ல எல்லாம் எதுக்கு அவன் போன்ல எல்லாம் பேச வேணான்னு சொல்ற? அவ்வா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவ்வா நான் பார்த்துட்டே இருக்காங்க. பாத்துட்டே இருக்கட்டும், அதுக்கு என்ன வேணாம் என்னதுன்னா அதுக்கப்புறமா அதுல சார்ஜ் ஏறணும்னா அதுலயே பண்ணு. ஆமா அதுக்குதான் சொல்றேன். ஆட்டோ வாங்கிட்டா அதுல சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கிடலாம். ஐடியா. சம்பாரிச்ச காசுல நாளைக்கு வைங்களா?
நாளைக்கெல்லாம் வந்தா ஒண்ணுமே இல்லாம தான்டா இருக்கணும். அவங்க வாயெல்லாம் பாத்துட்டுலாம் அவங்க காசுல எல்லாம் திங்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் ஒடிக்கலடா. அவன்லாம் என்னைக்கோ என்ன சொல்லிட்டான்டா. நிறைய பேசிட்டான். ஏற்கனவே அவங்க காசுன்றாங்க. எல்லா காசுலயும் புரியல. நீங்க ஃபர்ஸ்ட் புஷ் வந்துருங்க. கொஞ்சம் மிச்சம் காசுல அதுல கடையில் வாங்கி சாப்பிடலாம் அப்படி சொல்ல. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் நாள் அங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள் இங்க இருங்க அப்படின்னு சொல்ல. வேணாம் விடு. நான் வந்து அங்க இன்னும் கொஞ்ச நாள்ல காசு ஏத்துட்டு வருவேன். போனா அப்ப ஆமா, 1 கொடுத்துட்டா 11 தான். இவ்வளவு நாள் தான் இருந்தியே, அப்புறம் என்ன இன்னும் கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறமா சொல்றேன் எப்ப வராதுன்னு. எப்ப வருவீங்க? ஏன்டா உங்களதான் பிடிச்சிருக்கு. ஏன் அப்பா வேணும்னு நினைக்கிற? எப்படி வரணும்னு இருக்கா? அப்பா வரணும்னு இருக்கா? ஆமா. நீ அப்பனா உண்மையா தொழுது கேளு, வருவேன். எவ்வளவு நாள் கழிச்சு? கொஞ்ச நாள் தான், 14 நாள். 2 வாரம். 2 வாரம் எவ்வளவு நாள்? 1/4. 1/4. அப்ப 1/3 ஆனிட்டா அப்ப 1/2. ஆமா, ஒரு நாளும் நீ தூங்கி எந்திரிச்சு வெளிச்சம் வரும்ல, ஒரு நாள் குறையும். ஏன் அழுதா இப்போ? விடு, பாத்துக்கலாம். நீ சொன்னில்ல அதேதான். நான் ஒரு தடவை அழுவும் போது நீ சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அங்க மண்ணுல ஒரு நாள் நீ சொன்னியே, ஞாபகம் இருக்கா இல்லையா? விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. எப்ப சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த மண்ணுல ஒரு தடவை, அந்த மண்ணுல உட்கார்ந்து இருப்போம்ல, அப்போ சொன்னியே. என்னைக்கு? ஒரு காசுலாம் புதைச்சு வச்சோம், அப்ப சொன்னியே. அப்போ மரமாலாம் இருக்காது. அது என்ன காசுக்கு உயிரா இருக்கு? விதை ஏதாவது புதைச்சாதான் அது மரமாகும். காசு எல்லாம் புதைச்சா மரமாகும்? அதெல்லாம் மண்ணு தின்னுரும். விதை, மாங்காய் கொட்டை அன்னைக்கே தின்னுச்சு. அன்னைக்கு தோண்டி பார்த்தோமே. ஆமா, அது காண போயிடுச்சு. அது உள்ள போயிடுச்சு. உள்ளனா? மண்ணுக்குள்ள போயிடுச்சு, காசு வெயிட்டா இருக்கனால. அந்த கவர்ல போட்டுதானே வச்சோம் அந்த காசு. அப்படின்னு எந்த கவர்? ஒரு கவர்ல போட்டுதானே வச்சோம் அந்த காசு. ஆமா, போயிடுச்சு. அது எப்படியோ. அதுக்கப்புறம் தேடும் போது இல்லையே. அப்ப சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையாடா? என்னது? ஒரு தடவை தொழுதுட்டு நான் கேட்டேனே, அபூபக்கருக்காக என்னெல்லாம் கேட்டேன். அப்ப நான் அப்பதான் நீ சொன்ன. அப்பதான் நீ சொன்ன அபூபக்கருக்கு நெருப்புலாம் கிடைக்கும்.
கரெக்ட். ஞாபகம் வந்துருச்சா? ம். அப்ப நான் அழுவும் போது என்ன சொன்னேன்? இது நான் பாத்துக்கலான்னு. நீ இப்ப அழுவுற அதுக்கு? அன்னைக்கு நாள் நாளைக்கு நாள் நாளைக்கு நாளதான் நினைச்சு நம்ம கவலைப்படணும். இன்னைக்கு நாளை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைக்கு நமக்கு போய் நெருப்பு கிடைக்க கூடாதுன்னு தான் வாய்ப்படணும். தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். இன்னைக்கு நாள் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். இதுல இருந்துலாம் நமக்கு என்ன எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. எதுவுமே நம்ம வந்தா எதுவுமே இல்லாம தான் வந்தோம், எதுவுமே இல்லாம தான் போக போறோம். அதனால இங்க இருக்கிறதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. சரி வச்சிரு. வருவேன்டா. இன்னும் ஒரு 14 நாள் பொறுமையா இருக்கு. வருவேன். ஆட்டோ வாங்கிட்டு வரேன். ம் 14 நாள்னா எவ்வளவு நாள்னு கேட்டாங்க. 2 வாரம். எத்தனை? ரொம்ப நேரம் பேசிட்டு எப்போதும் தோணலையா இன்னும்? ஏதோ ஒண்ணு திரும்பி இழுத்து அதனாலனா எவ்வளவு நாள்? ஏன் உனக்கு யோசிச்சுட்டே இருக்கா நான் எப்ப வருவேன்னு? நான் வரணும்னு இருக்கா? என்கிட்ட எத்தனையோ நாள் பேசாம இருந்தியா? அப்பெல்லாம் இப்ப தோணலையா? அது மாதிரி பேசாமலே உனக்கு அப்படி வரணும்னா நினைக்காது. என்கிட்ட பேசிட்டு இருக்கனால தானே நான் வரணும்னு உனக்கு தோணுது. பேசலனாலும் அப்படிதான் நினைக்கிறியா? அந்த போன்ல இப்ப நான் சார்ஜ் ஏறிச்சான்னு பாக்குறேன். லைன்ல இருங்க. கொஞ்ச நேரம் தானடா ஆயிருக்கு. எப்படிடா சார்ஜ் ஆகும்? கொஞ்ச நாள் தான். நிறைய நாளே வெயிட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் தான். ஆட்டோ வாங்கலாமா, கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா? ஆட்டோ வாங்கினாதான் காசு சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சாதான் அதுல இருந்து ட்ரேடிங் பண்ணி அதுல அபூபக்கருக்கும் ட்ரேடிங் கத்து கொடுத்து அபூபக்கருக்கும் போன் வாங்கினதுல எல்லாமே அபூபக்கர் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கும் போது அப்பா ஓட்டி காசு சம்பாதிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீடு வாங்கிட்டு அங்க இருக்கலாம். ஆட்டோ வச்சு சம்பாதிக்கலாம் சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஆனா அதுலயுமே பொம்பளை ஆம்பளைங்க குடுக்கறத விட பொம்பளைங்க கம்மியா தான்டா குடுப்பாங்க. பொம்பளைங்க எல்லாம் குடுக்க மாட்டாளுங்க, அழுவாளுங்க. அவ்வளவு காசுலாம் எப்படி? அவ்வளவு காசுலாம் குடுக்க முடியாதுன்னு. இல்ல அதுல 50 ரூபா அப்படின்னு சொல்லு, 50 ரூபா அப்படின்னு சொல்லு. ஏன் உனக்கு அப்படி தோணுது? அவங்களோட பொறப்பே அப்படிதான். எல்லாத்தையும் அழுக்காக்கிதான் காசு சம்பாதிக்கும் அப்படின்னு ஒரு சில கூட்டம். வருவன்டா. ஏன் அப்படியே நினைச்சுட்டே இருக்க? அன்னைக்கே அப்படி எழுத. நான் அங்க இருந்து பேக் மாட்டிட்டு பாதி தூரம் இங்கிட்டு வந்தோன்னே அங்க இருந்து சத்தமே இல்லாம வந்து இங்க அப்படி கதறி எழுத. நான் போறேன் அன்னைக்கு.
போறப்பையா ம். உங்களதான் பிடிக்கும் அதனால. அழுவாதடா, எதுக்கு அழுவுற இப்போ? உங்களதான் பிடிக்கும். நான் வராமல இங்கேயே செத்து போயிட்டா என்ன செய்வ? அவங்க கூட அனுப்புறேன். சரி, எப்போ வருவீங்க? கொஞ்ச நாள்ரா வருமேண்டா. நான் அப்படியே எங்கேயே செத்துட்டேன்னா என்ன செய்வ? செத்து மண்ணுக்குள்ள போயிருவேனே. முடியாது. எல்லாருக்கும் தான் அபூபக்கர் வரும், அப்ப என்ன செய்வ? நான் இல்லாமலே போயிட்டா என்ன செய்வேன்னு கேட்டேன். எதுக்குடா இப்ப அழுகுற? எதுக்கு அழுகுற? வரணும்னு இருக்கா? ஆமா. அப்ப உண்மையே கேளு. கொஞ்ச நாள்ரா வருவேன்டா. 14 நாள். எதுக்கு அபூபக்கர் இப்படி பண்ற? சரி வை, அதுக்கப்புறமா பேசு.